ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ-சைக்கிள் இல்ல இ-ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசியது சர்ச்சையான நிலையில் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகராக தவேக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய உதயநிதி மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். சனாதன தர்மத்திற்கு எதிராக உதயநிதியின் பேச்சு கடும் எதிர்ப்பு கிளப்பியதை அடுத்து சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என அர்த்தமில்லை என்று விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் உதயநிதிக்கு எதிராக அமிதா என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மக்களை பிளவுபடுத்தும் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மீண்டும் உதயநிதி பேசியுள்ளார். 2023 செப்டம்பர் மாதம் சனாதன தர்மத்தை மலேரியா, டெங்கு போன்ற நோய்களுடன் ஒப்பிடும் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் என்று பேசியதால் பல புகார்கள் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டன. வெறுப்பு பேச்சு வழக்குகளில் தாமதமாக முன்வந்து எஃப்ஐஆர் பதிய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் டில்லி காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறியது. உதயநிதிக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது அவர் இத்தகைய கருத்துக்களை மீண்டும் பேசியுள்ளது நீதிமன்ற நடவடிக்கையை வேண்டுமென்றே அவமதிப்பதாகும். இதனால் இப்போதைய அவரது பேச்சையும் அவருக்கு எதிரான ஆவணங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த வழக்கு மே 19ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது.